அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குக்கிங் vlog எல்லாம் போட்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத தான் ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் எடுத்திருக்க டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான். ஸோ ஃப்ரைடே அப்படின்னாலே நமக்கு ஸ்பெஷலா தான் இருக்கும். ஸோ எப்போதுமே ஃப்ரைடேக்கு நான் ஒரு ஐட்டம் 2 ஐட்டம்லாம் செய்ய மாட்டேன். கொஞ்சம் நிறைய தான் பண்றது. ஏன்னாக்கா அப்போ பசங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 o'clock கிட்ட தான் ஏந்திரிச்சேன் ஃப்ரைடே. ஸோ ஏந்திரிச்ச உடனே அடுப்புல டீ வச்சுட்டு நைட்டே பார்த்தீங்கன்னாக்கா நான் கடல ஊற வச்சிருந்தேன். நிலக்கல்ல தான் ஊற வச்சிருந்தேன். ஸோ அதையும் எடுத்து குக்கர்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபிக்கு பால் அடுப்புல வச்சாச்சு. ஸோ ஃபரான் குட்டி கல்லெல்லாம் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு மட்டும் பிரெட் செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கடல தான். ஸோ இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 daysல பார்த்தீங்கன்னா 2 days இந்த மாதிரி கடல, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, அந்த மாதிரி பெரும்பயிறு ஏதாவது ஒரு ஐட்டம் தான் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுவோம். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு மட்டன் சிக்கன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃபிர்னிக்காக பார்த்தீங்கன்னாக்கா பாதாமும் முந்திரியும் ஊற வச்சிடணும். ஸோ அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். ஃபிர்னி செய்யறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிட்டு மிக்சியில் சும்மா நரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுலேயே ஏலக்காவும் போட்டேன். ஸோ இது நம்ம குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமே முடிஞ்சிடும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாட்டில் தான் நான் ஃபிர்னி செய்கிறேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்டே நான் வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டேன். அடுத்தது மட்டன் சிக்கன் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி 1 by 1 எல்லாமே செய்யறதுக்கு ஆரம்பிக்க வேண்டியதா. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை மட்டும் தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு வேணாக்கா ஏதாவது ரொட்டியோ பரோட்டா ஏதாவது வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா தோசை இட்லி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமா சிக்கன் கறியும் தான் பண்றேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல சாலட் தான். ஸோ இதுதான் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஏந்திரிச்சதே நான் 10 மணிக்கு தான் ஏந்திரிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப்புக்கு போயிட்டு வந்தேன். அங்கே கொஞ்சம் மல்லி புதினா அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம செய்யணும் அப்படின்னாலே பெரிய வேலையாக தான் இருக்கும். பிரியாணி செய்யும் போது இஞ்சி பூண்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம பிரியாணி செஞ்சோம்னா பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட நிறையவே இருந்துச்சு அரைச்சது. அது நான் போடலை, நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போட போகிறேன். ஸோ வெங்காயம் ஃபுட் ப்ராசர்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுட் ப்ராசரில் கட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். கொஞ்சம் நிறைய வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபுட் ப்ராசர் எடுப்பேன். இல்லைனாக்கா நான் களியாலே தான் நான் கட் பண்ணி போட்டுடுறது. அதுவும் இல்லாத இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸும் போட வேண்டியது இருந்துச்சு. வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இங்கே துபாயில். ஸோ அதனால தொழுதுட்டு வந்த உடனே ஜூஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால ஜூஸும் போட்டு வச்சுட்டேன். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி தான் பண்ணுறதுக்காக சின்ன ஒரு பாட்டில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த சைடு பிரியாணிக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. பிரியாணியோட ஃபுல் ரெசிபி நான் எதுவுமே காமிக்கல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபிர்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி ஐட்டத்தில் ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிர்னி ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்க்குறோமா. ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நான் கத்திரிக்காய் பச்சடி சொல்லவே இல்லை. ஸோ இன்னைக்கு கத்திரிக்காய் பச்சடியும் தான் செய்கிறேன். மட்டனை ஃபர்ஸ்டே நான் வேக வச்சுட்டேன். வேக வச்சு தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணியில் உருளைக்கிழங்கும் போடுறேன். ஏன் அப்படின்னாக்கா என்னோட பசங்களுக்கு பிரியாணியில் உள்ள உருளைக்கிழங்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால எப்போ பிரியாணி செஞ்சாலும் உருளைக்கிழங்கும் சேர்க்கறது. ஃபிர்னிக்கு நான் அரிசி வேக வச்சிருந்தேன்ல, அதுலயே பாத்தீங்கன்னா முந்திரியும் பாதாமும் ஊற வச்சிருந்ததை ஒரு பேஸ்டா அரைச்சி
நான் அதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு மில்க் மேடு, அதுக்கப்புறம் வந்து சுகர் சேர்த்துட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுக்கவே இல்ல. லாஸ்ட்டா வந்து ஃபிர்னிய வந்து நம்ம வந்து தாளிச்சுக்கணும். அதுக்கு வந்து நெய் ஊத்திட்டு, நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் ஐட்டம்லாம் நெறைய சேர்க்கிறேன். பட் உங்ககிட்ட இருக்கிற நட்ஸ நீங்க சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் நெறைய சேர்த்தோம் அப்படின்னா, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ எல்லா நட்ஸும் நல்லா சேர்த்துட்டு, கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு, நம்ம வேக வச்ச ஃபிர்னிய வந்து இதுல ஊத்திக்க வேண்டியதுதான். ஸோ ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டா வந்து சால்ட் போட்டுக்கணும். சால்ட் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இனிப்பு எடுத்து கொடுக்கும். லாஸ்டா வந்து இதுல ரோஸ் வாட்டர் தான் ஊத்தணும். ரோஸ் வாட்டர் ஊத்தும் போது சூப்பராவே இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை அப்படியே ஆஃப் பண்ணி தனியா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காய் பச்சடி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, எள்ள வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து நான் எள்ள எடுத்திருக்கேன். எள்ள வந்து வறுத்துக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னாக்கா, நிலக்கல்லையும் தனியா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பட் ஆல்ரெடி நான் வந்து நிலக்கல்ல வந்து வறுத்தே வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஸோ இது 2யும் ஒரு பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதே பாட்ல பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து கல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்க வேணா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து நான் நீட்டு ஷேப்ல வெட்டல. கொஞ்சம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்னதா தான் வெட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணக்கூடாது. வதக்கி எடுத்துக்கணும். ஸோ வதக்கி அதை தனியா எடுத்துட்டு, அதே பாட்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். கடுகு, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், மிளகு, வெந்தயம். ஸோ இதெல்லாம் வந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுல வந்து நான் கருவேப்பிலை தான் சேர்க்கிறேன். ஸோ கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது கூடயே வந்து தக்காளி சேர்த்துக்கங்க. பட் நான் வந்து இந்த டயத்துல தக்காளி சேர்க்க மறந்துட்டேன். கொஞ்சம் லாஸ்டா தான் போட்டுக்கிட்டேன். ஸோ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து இதுல சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி பாத்தீங்கன்னா நான் ஊற வச்சு வச்சிருந்தேன். ஸோ அதையும் வந்து நம்ம அதுல ஊத்திக்கலாம். ஸோ ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்பு போட்டுட்டேன் ஆல்ரெடி. பத்தல அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சமா நான் போட போறேன். ஸோ தக்காளி போட மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னல, அதனால நான் இந்த டயத்துல போட்டேன். நீங்க இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்ப வந்து அந்த கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்துல வந்து எள்ளும் அந்த கல்லையும் நம்ம வச்சிருந்தோம்ல, அதை வந்து பேஸ்டா அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்டா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்க்கிறேன். சேர்த்து நம்ம வந்து சிம்ல வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ சைட் பை சைடு வந்து நம்ம சாலடும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலடுக்கு வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்கும். நம்ம வந்து பிரியாணி கூட வந்து இந்த கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ லாஸ்டா வந்து சிக்கன் ஃப்ரை பண்றேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப லாஸ்டா வந்து சிக்கன் ஃப்ரை பண்றது தான். ஸோ இதுவும் செஞ்சுக்கிட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா சாலடும் கட் பண்ணிட்டு இருக்கேன். சாலட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே தான் கட் பண்றேன். கட் பண்ணி பாதி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். நாளைக்கு சாப்பிட்றதுக்காக பாதி எடுத்து வச்சிருவேன். ஸோ எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா சாலட் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம். பசங்கள்லேருந்து எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாலடு. ஸோ வந்து அதனால இன்னைக்கு கொஞ்சம் நிறையாவே தான் நான் வந்து சாலட் செஞ்சு எடுத்தாச்சு. எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா 2:30 ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு தொழுதுட்டு 3 o'clock கிட்ட தான் நாங்கள் வந்து சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ சாலடுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இதை வந்து சும்மா மிக்ஸ் மட்டும் பண்ணி வைக்கிறேன். இப்போவே வந்து நம்ம லெமன்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டா மாதிரி போயிடும். ஸோ அதனால வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சைட் பை சைடு வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராக தம் ஆயிடுச்சு. நல்லா குச்சி குச்சியாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலரும் பாருங்க, எதுவுமே வந்து நான் ஃபுட் கலர் சேர்க்கவே இல்லை, நேச்சுரலான கலர் தான். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு அப்படின்னு. நல்லா ரைஸ் வந்து நல்லா குச்சி குச்சா இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ பிரியாணியை எடுத்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி, சிக்கன் கறி. சிக்கன் கறி வந்து பிரியாணிக்கு வந்து யாருமே அந்த அளவுக்கு ஊற்றி சாப்பிடல. ஹஸ்பண்ட் மட்டும் லைட்டாக ஊற்றிட்டாங்க. மிச்சம் இருந்ததை பார்த்தீங்கன்னா நைட்டு தான் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டியான ஃபிர்னி, சாலட், கத்திரிக்காய் பச்சடி, சிக்கன் ஃப்ரை. ஸோ இன்னைக்கு வந்து தால்ச்சா தான் வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னாக்கா தால்ச்சா வைக்கிறதுக்கே சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அதனால வந்து இன்னைக்கு தால்ச்சா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ சாப்பாடுலாம் எடுத்து டேபிளில் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த சாலடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் சால்ட்டு, ஆலிவ் ஆயில் இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அல்ஹம்துலில்லாஹ் மதியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா முடிஞ்சிச்சு. இப்படித்தான் போச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, இந்த கிரேவிலாம் வந்து நம்ம சூடு காட்டி வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் ஒரு சைடு அடுப்புல வச்சு சூடு காட்டிட்டு இருக்கேன். ஸோ வாஷ் பண்ணி வச்ச ஜாமா எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு இப்போ வந்து டீ தான் போட்டுட்டு இருக்கோம். டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லூலு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் ஜாமா இல்லை, அது போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. நிறையாலாம் ஜாமா வாங்கல, சும்மா கொஞ்சமாக தான் வாங்க போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து லூலு தான் போகலாம் அப்படின்ட்டு டீ போட்டு குடிச்சதுக்கு அப்புறம் தான் லூலு போயிட்டு வரணும். இப்போ லூலும் வந்தாச்சு. லூலுல வந்து பெருசா ஜாமான் எடுக்கல, சாப்பாடு ரைஸ் இல்லை. ஸோ அதனால அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் பால், முட்டை, பசங்களுக்கு கொஞ்சம் சிப்ஸ், மாம்பழம் இதெல்லாம் மட்டும்தான் வாங்குறதுக்காக வந்தோம். ஸோ வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கும் போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து தோசை தான் ஊற்றி சாப்பிட்லான்னு நினச்சிட்டு வந்தேன். நான் தோசை ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டா வந்து நிறையா ஆர்டர் பண்ணதுனால நானும் வந்து பரோட்டாவே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்து வைக்ககிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண வந்து பரோட்டாவும் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் வந்து சாப்பிட போகிறோம். என்னோட பசங்க 2 பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா பையனும் அப்படிதான். சிக்கன் கறி பிடிக்கும், பட் வந்து சிக்கன் வேணான்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வந்து நான் சத்தம் போட்டுட்டு இருப்பேன், சிக்கன் கறி மட்டும் பிடிக்குது, சிக்கன் யார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெறும் ஆணம் மட்டும்தான் ஊற்றி சாப்பிடுவாங்க பரோட்டால அந்த மாதிரி. ஸோ இப்போ எல்லாருக்குமே வச்சு கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.